இந்த சிபிஐ விசாரணைங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த இவர் சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கு பிஜேபி, ஏன் பிஜேபின்னு டக்குன்னு சொல்கிறோம், கடந்த 4-5 ஆண்டு கால பிஜேபி அரசுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. சிபிஐ உள்ளிட்ட அத்தனை தன்னாட்சி பெற்ற சுதந்திரமான விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே தன்னுடைய அரசியல் எதிரிகள் மீது ஏவி விடுவதற்கும் பழி வாங்குவதற்கும் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்த்து கொள்வதற்கும் தான் பயன்படுத்துகிறாங்கிற அந்த பின்னணியில் மத்தியில் ஆளுகிற பிஜேபியின் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற சிபிஐ அப்படின்னு சொன்னனால ஒரு பதட்டம், ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் நான் இன்னொரு பார்வை கூடுதலாக பார்க்குறேன். வெறுமனே சிபிஐக்கு மாற்றிருந்தா கூட ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணி அதை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் ஒரு குழு அந்த விசாரணையை கண்காணிக்கும். தேவைப்பட்டால் இவர்கள் தனியாக ஒரு விசாரணை நடத்தலாம். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்துட்டு இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே தனியாக விசாரணை நடத்துங்கன்னு ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் அளப்பரிய கொடுத்துட்டாங்க, சுதந்திரத்தையும் கொடுத்துருக்குறாங்க. சரி, அவர் ஒருவர் கூட ஓய்வு பெற்றுட்டாரு, அரசாங்கத்தை கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான்னு கூட சந்தேகம் வரலாம். 2 சர்விங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்கில் போட போகிறாங்க இல்லையா, அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்பி தான் ஆகணும். எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்த்தோன்னா நம்ம வேறு எங்கே தான் போய் நிற்கிறது? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் எதையாவது ஒரு சில விஷயங்களை, ஒரு சில நபர்களை, ஒரு சில அமைப்புகளை கடைசி வரைக்கும் நம்ம நம்பித்தான் ஆகணும். நம்பிக்கை வைப்போம். இது போன்று நடக்காமல் இருப்பதற்கான ஒரு இறுதி தீர்வை அந்த நீதிபதி தருவார்னு பார்க்குறேன். சிபிஐ விசாரணையில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது அப்படிப்பட்ட வழக்கும் அல்ல.